நிர்வாகிகள் அன்புமணிகிட்ட இருப்பாங்க, ஓட்டு போயிடும், ஓட்டு விழுகாது. அதான் பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நடந்த சம்பவங்கள் ஒட்டுமொத்தமா பாமகவுடைய கிரெடிபிலிட்டி, அவங்களுடைய ஓட் பேஸ்லயே கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் டென்ட் ஆயிருக்கு. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அப்ப இந்த டென்டிங்க்கு காரணம் 2 பேரும் தான். மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் காரணம், அன்புமணியும் காரணம். 2 பேரும் சேர்ந்துதான் இந்த பாமகவுடைய கிரெடிபிலிட்டியை இன்றைக்கு அதால பாதாளத்திற்கு அழைத்து சென்று விட்டார்கள் என்றுதான் கருதுகிறேன். ஏன்னா அன்புமணி பக்கம்தான் நிர்வாகிகள் இருப்பார்கள். ஏன்னா ஃபியூச்சர் அன்புமணி தான், ராமதாஸ் அவர்கள் இல்ல. ராமதாஸை அன்புமணி எதிர்க்க போவதில்லை என்பது இன்றைய பேட்டியிலிருந்து தெரிகிறது. அவர் கூட இருக்கலாம். ஏன் அவர் எதிர்க்கணும்? அவர் அவரை ஒரு கொள்கை அளவில் அவரை முன்னிறுத்துறேன், கட்சி நானு அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்தார், அவ்வளவுதானே. எதுக்க போகணும்னு அவசியமும் கிடையாது. அது அப்படித்தான், அது அன்புமணி கரெக்டா தான் போயிட்டு இருக்காரு. ஆனா ராமதாஸ் அவர்கள், மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஓப்பனாக இன்றைய நிலைமைய, அன்புமணியுடைய கேபபிலிட்டிய, அன்புமணியுடைய குணாதிசயங்களை, அன்புமணியுடைய தலைமை பண்பை அவர் சொன்ன அறிக்கை, அவர் பேசிய பேட்டி ஒட்டுமொத்தமாக ஒரு கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல இது காலி பண்ணியிருக்கு. அது ஓட் பேஸையும் காலி செய்யும். இல்ல அதெல்லாம் நீங்க தேர்தலுக்கு இன்னும் 11 மாதங்கள் இருக்கிறது. 2 மாசத்துல எல்லாம் இப்போ இந்த 3 நாட்கள் தொடர்ச்சியாக கூட்டங்களை நடத்துறாரு, நிர்வாகிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா இருக்கிறாங்க அப்படின்ட்டா எங்க பவர் இருக்குன்னு தெரிஞ்சிட போது. அதுக்கப்புறம் என்ன சிக்கல் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? கட்சிகள் அப்படி இல்ல கருத்தை செல்வன். அதாவது நீங்க அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. அதாவது எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சியை ஆரம்பித்தாரோ, இது வன்னிய மக்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு போராட்டத்தில் ஆரம்பித்தாலும் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதை அனைத்து மக்களுக்கான, பாட்டாளி மக்களுக்கான கட்சியாக இதை ஆரம்பித்தார். அப்ப அவர் அனைத்து ஜாதிகளையும் இணைத்து தான் செல்லணும்னு தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. தலித் மக்களுக்காக அவர் களமாடி இருக்கிறார், தலித்துகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். இதெல்லாம் அவருடைய நோக்கம் தெளிவாக இருந்தது. அதுல எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ஆனா ஒரு காலகட்டத்துல இந்த ஆணவ கொலைகள்லாம் வந்த பிறகு அவரது பாதையும் ஜாதிய பக்கம் திரும்பியதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு, பாமகவுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சியே அதான். தமிழ்நாட்டு மக்கள் ஜாதி கட்சிக்கு ஆதரவு அளித்தது கிடையாது. அவர்களுக்கு ஒரு வித பேஸ் இருக்கும், ஓட் பேஸ் இருக்குமே ஒழிய அவர்களால் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை.